கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திலும் பிப்ரவரி மாதம் இந்த கால வேளையில் கர்த்தர் தம்முடைய பிரசனத்தினால் உணர்த்தப்பட்ட ஒரு வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஆண்டவர் நமக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கொடுத்த ஒரு வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மாதத்தில் ஒரு பேரழிவு, ஒரு விக்கிரக கோயிலில் அந்த தெய்வத்தால் உயர்ந்த அடைக்கலத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்க முடியவில்லை. ஆனால் இங்கே நமக்கு தேவன் தருகிற நல்ல ஒரு வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவனோ, இந்த தெய்வத்தை நம்புகிறவனுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை தேவன் தருவாரா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், உயர்ந்த அடைக்கலம் என்பது ஒரு உயர்தரமான ஒரு பாதுகாப்பு, ஒரு உயர்தரமான ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவர் ஒரு மேன்மையான இடத்தில் ஆண்டவர் வைக்கப் போகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், கர்த்தரை நீங்கள் நம்புங்கள், இந்த தேவன் நமக்கு உதவி செய்வார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 40ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். கர்த்தரை நம்பி அவருக்காக பொறுமையோடு காத்திருந்தான். கர்த்தர் அவனிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆண்டவரை நம்பி ஒரு மனிதன் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றில் இருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் அவனிடமாய் சாய்ந்து அவன் இருந்த அந்த படுகொலியிலும் உலையான சேற்றிலிருந்து அவனை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி அவன் அடிகளை உறுதிப்படுத்தினாரா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறா, நம்மளும் எந்த கோணத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நீங்கள் கர்த்தரை நம்புவீர்களானால், நீங்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும், பயங்கரமான குழியில் இருந்தாலும், உலையான சேற்றில் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்க நம் தேவனாகிய கர்த்தர் அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அந்த பயங்கர குழி அவனுக்கு ஒரு அழிவை உண்டு பண்ணிடும், உலையான சேற்று அவனுக்கு ஒரு ஆபத்தை உண்டு பண்ணிடும். ஆனாலும் இந்த தாவீது பக்தன் இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து பொறுமையாய் காத்திருந்தார். பொறுமையாய் காத்திருக்கும் போது இந்த தேவன் அவனுக்கு உதவியாய் தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். அதே போல இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த தெய்வத்தை நம்பி இந்த தெய்வ சமூகத்தில் காத்திருங்கள். இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்பதற்கு இன்னும் சந்தேகமில்லாதபடிக்கு இந்த தாவீதை உயர்த்தின தேவன் இன்னும் கூட புலியிலும் சாம்பலிலும் இருந்த இவனை தூக்கி எடுத்து பிரபுக்களுக்கு ஒத்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்தது போல ஆண்டவர் உயர்தரமான பாதுகாப்பை மாத்திரமல்ல, உயர்த்தப்படுகிற அனுபவத்தையும் கொடுப்பார். நீங்கள் இந்த கர்த்தரை நம்புங்க, இந்த தெய்வம் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். இன்னும் கூட எசேக்கியா ராஜாவை குறித்து, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவை குறித்து 2 ராஜாக்களின் புத்தகத்துல ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேலே வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமலும் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இந்த யூதாவின் ராஜாவாக இருக்கிற இந்த எசேக்கியா இன்னும் கூட இந்த தெய்வத்தின் மேல் அதிக நம்பிக்கை வைத்திருந்தார். சீரியா நாட்டு ராஜாக்கள் இராணுவங்கள் இவனை மிரட்டின போதும்
இவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். இன்னும் கூட அந்த நாட்டு சீரிய நாட்டினுடைய படை தளபதி ரப்சாக்கே வந்து அசரியா ராஜாவின் அந்த ராஜாவினுடைய அந்த பகைப்பதற்கு நீ யாரை நம்பி இருக்கிறாய் என்று கேட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார், நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், கர்த்தர் என் ஜனங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி உறுதிப்பட அவன் விசுவாசித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாமளும் உங்களுக்குள் இந்த தெய்வத்தின் மேல் ஆணித்தனமான நம்பிக்கை உறுதியாக்கப்பட வேண்டும். அதனால் நடந்தது என்ன? இவன் கர்த்தரை இன்னும் அதிகமாய் நம்பினான், கர்த்தரை முழு பலத்தோடு நம்பினான். தனக்கு இருக்கிற பலம் அல்ல, தனக்கு இருக்கிற பராக்கிரமம் அல்ல, அவனிடத்தில் பலனும் இல்லை பராக்கிரமும் இல்லை. ஆனாலும் கர்த்தரை இவன் நம்பினதுனால அசரியா ராஜாவினுடைய பாளையத்துக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கிற்று. வேதாகமம் சொல்லுகிறது 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனம், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தார். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிணங்களாய் கிடந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க நாம் இந்த அசரியா சொன்ன ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, அசரியா சொன்ன ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை என்ன வார்த்தைனா, இந்த ஜனங்களை அழிப்பேன்னு சொன்னா, எருசலேமை முற்றுகையிடுவேன்னு சொன்னா, எருசலேம் ஜனங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போவேன்னு சொன்னா, என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யாருன்னு சொன்னா. ஆனா இந்த எசேக்கியா ராஜா முழு இருதயத்தோடு இந்த தெய்வத்தை நம்பினா, இந்த தெய்வம் உயர்ந்த அடைக்கலத்தில் அவனை வைத்தார். அதே போல இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறார். உங்க பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். உங்க குடும்பத்தை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். உலகம் ஒரு பெரிய அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவராயிருக்கிற இயேசு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். ஒரே ஒரு சமூகத்தை சொல்லி நான் நிறைவு செய்து உங்களுக்காக ஜபிக்க நினைக்கிறேன். இன்னும் கூட தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் உறுதியாய் கர்த்தரை நம்பினார்கள். நேபுகாத்நேச்சர் அங்கே இவர்களுக்கு இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களுக்கு மேலதால வாசிக்கும் போது அந்த விக்கிரகத்தை வணங்காதவர்களுக்கு அக்கினி ஜுவாலை என்று சொல்லி மிரட்டல் விட்டாள். ஆனாலும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற இந்த 3 வாலிபர்களும் கர்த்தரை நம்பி தன்னுடைய சரீரத்தை அக்கினிக்கு ஒப்பு கொடுக்க முற்பட்ட போது கர்த்தர் அவர்களையும் அக்கினி நடுவே இவர் இறங்கி அந்த ஜனங்களை உயர்ந்தரமான பாதுகாப்பை கொடுத்தார். தூக்கி கொண்டு போனவங்கள் எல்லாம் கருகி சாகும் போது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய முடி கூட கருகாதபடி தேவன் உதவி செஞ்சார். தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை பாதுகாக்க உத்தரவாதம் பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாக அரசியலோ இல்லாட்ட அதிகாரங்களோ துறைத்தனங்களோ பிசாசின் வல்லமையோ மனுஷ வல்லமையோ எந்த வல்லமைகள் இருந்தாலும் இந்த சர்வ வல்லமை பொருந்திய தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நாசமோ மோசமோ கொள்ளை நோயோ ஆபத்தோ விபத்தோ எதுவும் உங்களை அணுகாது. தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இந்த கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கனப்படுத்துவாராக. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கனப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கின்படி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம், கர்த்தரை நம்புகிறவனை ஆண்டவர் செழிக்க பண்ணினார். அதே போல இந்த கர்த்தரை நம்புங்க, உயர்ந்த அடைக்கலாம். கர்த்தரை நம்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு உயர்வான ஸ்தானம். இந்த கர்த்தரை நம்புங்க, ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என் அன்பு தகப்பனே, உங்களுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரை கடந்த மாதங்களும் பாதுகாத்து ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்கிற வாக்கு அவர்களுக்கு சொந்தமாகட்டும் ஐயா.
கர்த்தாவே குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரயாசப்படுகிற எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கட்டளையிடுங்க. தேவன் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.